ஐயோ இதுவரையும் ஆனா இந்த மாதிரி ஆனா இவர் வந்து காமராஜர் மாதிரி போலப்பா என்னை பொறுத்த வரையும். எந்த முதலமைச்சர்னா இதுவரையும் லஞ்ச் பேக்லாம் எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே நம்ம வயசானவங்களை பார்த்து இப்போ யங்ஸ்டர்ஸை பார்க்கறது கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியாக நல்லா தான் இருக்குது. இத்தனை வருஷம் 50 இப்போ நிறையா பண்ணியிருக்காங்களா, வருவாங்க இன்னொரு 6 மாதம் பொறுத்து பண்ணுவோம். அதை அவங்க மக்கள் பார்த்துப்பாங்க. இவங்க லவான்னு கத்திட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்னு மோட்டிவ்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கு பதில் வரும். இதே டிஎம்கே சொல்கிறாங்க இவங்க சரி பண்ணலை, அதை பண்ணல, இதை பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கான நேரம் அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கினாங்க? இத்தனை வருஷமாக இல்லாத வைன் ஷாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுது. இத்தனை வரைக்கும் ஸ்டாலின் இருந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணல. இவர் தான் பெரிய விஷயம் பண்ணிக்கிறாரு. இதான் முதல்ல ஒரு மாதம் ஆட்சி செஞ்சார்ல, அவரை குறை சொல்கிறத விட்டுட்டு 5 வருஷமாக ஆட்சி பண்ணாங்களா, அவங்கள கேள்வி கேட்டிருந்தா அப்போ தமிழ்நாடு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கேட்டு என்ன, ஒரு மாதம் தானே, இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல பாருங்கள். விஜயோட டிவிகே ஆட்சி வந்து தொடங்கி நல்லா இருக்கு. அதேமாரி டிஎம்கேல இருக்கும் போது ஸ்டாலின் என்னன்னா எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த அம்மா உணவகத்துக்கு எதுவும் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மா உணவும் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப குட். 100க்கு 99% பரவாயில்ல. முதலமைச்சர் விஜய் சொல்லாமல் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு டைம் கொடுக்கணும், நம்ம பொதுமக்கள் டைம் கொடுக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆட்சி அமையணும்னா குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகணும். அவங்க எப்படி செய்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு குறுகிய காலத்தில் 1 மாதத்துலேயே அதை பற்றி சொல்ல முடியாது. அதுக்கு குறுகிய காலகட்டத்தில் என்ன நடக்குது ஏதுக்கு நடக்குதுன்னு தெரியாது. பழைய ஆட்சியில் எப்படி நடக்குதோ அதே போல் இப்போ ரன்னிங்கில் நமக்கு பார்வைக்கு தெரியுது. நல்லா தான் இருக்குது. டிவி காட்சி ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மலாக எப்பவுமே இருக்க மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை, மாற்றம் வேணும்னு போட்டாங்க, நல்லா தான் இருக்குது. எப்பவுமே நம்ம வயசானவங்களை பார்த்து இப்போ யங்ஸ்டர்ஸை பார்க்கறது கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியாக நல்லா தான் இருக்குது. இத்தனை வருஷம் 50 இப்போ நிறையா பண்ணியிருக்காங்களா, வருவாங்க இன்னொரு 6 மாதம் பொறுத்து பண்ணுவோம். இதெல்லாம் நல்லா தான் போய் நிற்குது இல்லை. இப்போது கொஞ்சம் இருக்கு தான் நல்லா போவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன ஆட்சியை விட இந்த ஆட்சி நல்லா சிறப்பாக இருக்குது. ஆட்சி வந்து 1 மாதத்துலேயே இவ்வளோ மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கை வந்து சீர் செஞ்சுருக்காங்க. 70 வருஷமாக ஆண்டவங்க யாரும் இது வரைக்கும் அதை பற்றி யாரும் எதுவுமே செய்யலை. ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆகுது. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் நமக்கு தெரியும். இந்த 1 மாதத்துலேயே இந்த அதிரடிப்படை எல்லாமே சிங்கப்பெண் படை எல்லாமே உருவாக்கி இந்த போதைப் பொருள் வைக்கிறதுக்கானவே இந்த ஒயின் ஷாப்பு எல்லாமே மூடியிருக்காரு. இதுவே மிகப்பெரிய விஷயம்தான். இன்னும் போக போக இது சிறப்பாக இருக்குன்றது வந்து மக்களுடைய கருத்து கணிப்பு தான், எங்களுடைய கருத்து கணிப்பு அதுதான். டிவிகேக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து காசு கொடுத்தாச்சும் கரண்ட்டையாச்சும் கட் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அது பொறுத்த வரைக்கும் டிவிகே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாராட்டலாம். டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தட்டணுன்ற மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாட்டு இருக்குது. அதுக்கு வந்து இவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. மக்கள் காத்துன்னு தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸும் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ரேஞ்சும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை அவங்க மக்கள் பார்த்துப்பாங்க. இவங்க லவான்னு கத்திட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்னு மோட்டிவ்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கு பதில் வரும். இதே டிஎம்கே சொல்கிறாங்க இவங்க சரி பண்ணலை, அதை பண்ணல, இதை பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுக்கான நேரம் அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கினாங்க? அதுக்கான ப்ராப்ளமெல்லாம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்களா? டிவிக்கு மட்டும் வந்த 1 மாதம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே இவ்வளோ குதிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களோட கோப்பு என்ன, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் என்ன அவங்களுக்கு தெரியணும்ல. அவர் வந்து டக்குன்னு உடனே வந்து ஒரு முடிவு டப்புன்னு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு பார்த்து தான் இப்போ எது வந்தாலும் பண்ண முடியும். நம்ம சின்ன பசங்களை எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் இப்போ அவர். இப்போ எடுத்த உடனே இந்த அரசியலை பற்றி தெரியணும்னா நம்மள மாதிரி தான். ஆட்டோ எடுத்த உடனே நான் ஓட்டலையே, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு அவரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ண முடியும். நம்ம இளைய தளபதி விஜய் முதலமைச்சராக வந்தது பெரிய விஷயம். அவர் வந்து செய்த நாட்கள் ஆட்சி அமைச்சது எல்லாமே வந்து பெரிய விஷயம். இப்போ தான் வந்துக்கிறாரு. அதுக்குள்ளே நான் டைம் அது ஒரு 6 மாதம் கொடுங்க, இல்லை 1 வருஷம் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். எத்தனை எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால் பார்த்து பண்ணுவாங்க, பொறுமையாக போயிடுங்க, அவ்வளோதான். பொறுமையாக பண்ணுவார் தளபதி. அதுக்கு தான் வந்து 50 இயர்ஸுக்கு அப்புறம் சேஞ்சஸ் வந்திருக்கு. மக்கள் வந்து டெமோக்ரஸி, அந்த ஜனநாயகத்தில் பணநாயகத்துக்கு முன்னாடி வெற்றி தேடி தந்திருக்கிறார்கள். செய்வார் ஒரு நம்பிக்கையோடு தான் அனைத்து தமிழக மக்களும் வெயிட்டிங்கில் உள்ளார்கள். லாண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், வந்து கொண்டு தான் இருக்கிறது, செய்து கொண்டு தான் இருக்கிறார். வண்டி ஓட்டும் போது சில இடத்துல வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நல்லா இருப்பாங்க, கெட்டு போகாமல் ஒழுங்காக இருப்பாங்க. பயம் பிடிக்குது அவங்களுக்கு. டாஸ்மார்க்கே குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறது அதை வரவே இருக்கலாம்.
இன்னும் இந்த ஒயின் ஷாப்புக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடினா நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. போதைப் பொருள் ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த டாஸ்மார்க் கடையில் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து மூடணும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கையில் இருக்கிறதுனால கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ பாருங்கள், பிளாக்லலாம் வந்து சரக்கு ஓட்டுறது இல்லை, ஓடுறது இல்லை. அதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம். இந்த கஞ்சா, போதை மருந்து அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் தடுக்கணும். ஒரு ஒயின் ஷாப்பு 12 மணிக்கு திறக்கிறத வந்து 12:30 மணிக்கு திறக்க வச்சிட்டாரு. அங்கேயும் போலீஸோட வீடியோவோட வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாரு விஜய். இத்தனை வருஷமாக இல்லாத ஒயின் ஷாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுது. இத்தனை வரைக்கும் ஸ்டாலின் இருந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணல. இவர் தான் பெரிய விஷயம் பண்ணிக்கிறாரு. முதல்ல பண்ணது இவர் தான் ஆட்சியில். ஒரு 250 அப்படி பண்ணுவாங்க. இது உடனே வந்ததுனால முக்கியமான கோரிக்கை வச்சுருக்காங்களே பெண்கள், அதனால் வந்து பஸ் ஸ்டாண்டு, கோயில் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணது நல்ல விஷயந்தான். அது வரவேற்கிற விஷயந்தான். அதான் இப்போதைக்கு இருக்க விஜய் வந்து இன்னும் நல்லா பண்ணணும். அவருக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறது நல்லது தான். பெண்மை சுதந்திரத்துக்காக அது தேவைப்படுது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்கள் சுதந்திரம் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். ஆண்கள் படைன்னு ஒன்றே ஆரம்பிச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். வேணான்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பசங்களுக்கு தான் பாதுகாப்பு தேவைப்படுது. ஆனால் கேர்ள்ஸுக்கும் சில மினிமம் பாதுகாப்பு தேவைப்படுது. அதுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு துறை இருக்குது, தப்பே கிடையாது. காவல்துறை இருக்குது, தப்பே கிடையாது. காவல்துறை அவங்க கடமையை கரெக்டாக செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பெண்கள் பாதுகாப்பு தான் மெயினாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்குன்றது தான் அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி பிரகாரம் தான் அந்த சிங்கப்பெண் படையை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நடக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். லேடிஸ் வந்து நம்ம போகிறவங்க வந்து லேடிஸுங்க வந்து இப்போ பாதுகாப்பு வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் போலீஸை வந்து பாதுகாப்பு காட்டுறாங்க. போலீஸும் வந்து அதுக்கு இந்த அறிவிச்சுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் போலீஸும் அறிவிக்கிறாங்க, கூடயே இருக்கிறாங்க, போகிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லதாக இருக்கும், எல்லாருக்குமே சொல்கிறாங்க. பண்ணால் நல்லா தான் இருக்கும். அவர் கண்டிப்பாக பண்ணுவார். தனிப்பட்ட முறையில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இயக்கத்தை அமைத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அது தவறு செய்து உடனே கைது செய்து காவல்துறை கடுந்த தண்டனை கொடுக்கணும். இப்போ தானே வந்திருக்காங்க, இது புதுசாக ஐஏஎஸ் அதிகாரியாக மாற்றுறாங்க. காவல்துறை நேர்மையான அதிகாரி போகிறாங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், கொடுத்தா தான் பண்ண முடியும். ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. சினிமா மாதிரி கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்லை, எந்த மாநிலமாலும் சரி, ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் உருவானா அந்தங்க போயிட்டு அவங்க இந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். தன் கோரிக்கையை நம்மளுக்கு வந்து மத்திய அரசு தான் ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும். ஆக இதில் வந்து கட்சி ரீதியாகவும் மற்ற ரீதியாக பார்க்கக்கூடாது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நம்மளுக்காக போய் போராடுறாரு, நம்மளுக்காக போய் பார்க்குறாருன்னு தான் சொல்லணும். ஒரு நிதியமைச்சர் பார்க்குறாருன்னா நாளைக்கு இங்கே ஒரு பேரிடர் நடக்குது, நாளைக்கு ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குது, நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்கணும். நம்மளோட வருமானத்தை வச்சு நம்மளால் பண்ண முடியல. ஆக்சுவலி நம்மளுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது எல்லாத்தையும் ஈடு செய்கிறதுக்கு மத்திய அரசு கூட இணக்கமாக போனால் தான் அதுக்கான இது நடக்கும். இது வந்து மத்திய அரசு கூட நம்ம கூட்டணி வச்சுட்டோம் போயிட்டோம் அப்படின்றதுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் போய் பார்க்குறாரு, பார்த்து நல்ல விஷயம் நடக்கும். அதுதான் சொல்கிற வார்த்தையை ஒரு நம்புகிற மாதிரியா சொல்கிற மாதிரியும் இல்லையே. ஒரு மோடி எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்டா, சோனியா பார்க்குறேன்றா, ராகுலே பார்க்குறேன். அந்த பேட்டி யாருக்கிட்டையும் இது வரலையும் சொல்லலையே. யாரை பார்த்தா, என்ன பார்த்தா, எவ்வளோ நேரம் பார்த்தா, 2 நிமிஷத்தில் மோடியை பார்த்தா கூட கோரிக்கை சொல்ல முடியுமா? எதுக்கு பார்த்தேன்னு கூட சொல்லியே. மோடி எதுக்கு பார்த்தாரு, என்ன கோரிக்கை வச்சார், என்ன எது நம்மளுக்கு தெரியாது. இல்லை வெளிப்படையாக தன்மை வேணும்னா பத்திரிகையால் சந்தித்து தானே சொல்லணும். அது அவரோட இருப்பங்க, நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சந்திக்கணும். அவருக்கு மௌனமாக இருக்கார் அப்படின்னு தெரில, அவ்வளோதான் சொல்கிறேன். அவங்களுக்கு இருக்க ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான லெவலை வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அது கண்டிப்பாக எல்லா முதல்வரும் பண்ணுறவங்க தான். பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து லெட்டராக எழுதி கொடுத்துட்டு அது வந்து நான் லெட்டர் எழுதி கொடுத்துறேன்னு பேட்டி கொடுக்கறதுல ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் வந்து இவர் வந்து போயிட்டு அங்கே பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைல்ல. அவர் பிரதமர், இவர் வந்து முதலமைச்சர். அவங்களுக்குள்ள என்ன இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல பேசி முடிவெடுக்கிறதுக்கே நேரம் தேவைப்படும். ஆக மொத்தம் அவங்க போயிட்டு வரல, தப்பே கிடையாது. நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கும், அவர் கண்டிப்பாக பேசணும். இதுக்கு முன்னே ஆட்சியில் நடந்தது தான், இப்பயும் நடந்தது தான். அதை படிப்படியாக தான் சரி செய்ய முடியும், உடனே சரி செய்ய முடியாது. டிஎம்கே விட அவ்வளோ பெருசாக எதுவும் நடக்கலை. அவங்க டிஎம்கே பீரியடில் நடந்தது வந்து மறைக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்க பீரியடில் நடக்காது இப்போ நடந்துட்டா மாதிரி பேசுகிறாங்க. அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு மூலையில் நிறைய நடக்கும், அதை வந்து வெளியே விடாமல் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று நடக்குது, அந்த பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க. அதை பேசாமல் இருந்தால் சீக்கிரம் அதுவும் அடையணும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துக்குமே அவர் போயிட்டு உடனே பண்ண முடியாது. இல்லை உட்காந்து 1 மாதம் மிஸ் ஆகிறதுங்காட்டியுமே அவரை குறை சொல்லினே இருக்கிறாங்க. அந்த குறைய முதல்ல இருந்தவர் மட்டும் சரி பண்ணிட்டாரா? எல்லார் ஆட்சியும் அது நடக்க தான் செய்யும். அது மின்வர் கட் ஆகுதுன்னா அது வந்து அது அவர் மேலே தப்பு இருக்காதுல்ல. அது போராட்டம்னா அது கவர்மெண்ட் தப்பு, அவர் மேலே தப்பு இல்லை.
அவர் கரண்ட்டை வச்சுன்னுக்கிறாரு கையில். அவர் மேலே தப்பு இல்லையே. அவர் வந்து முதலமைச்சர் அவ்வளோதான். அவருக்கு நான் கையில் கரண்ட் வச்சுருந்தா அவர் ஆஃப் பண்ணுறாரு, அவர் ஆன் பண்ணுறாரு. கவர்மெண்ட்டு அது வந்து பண்ணுறது வந்து அடுத்த கட்சிக்காரன் வந்து அதை வந்து இது பண்ணுறான், நோட் பண்ணுறான். இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆகும்னு. ஆனால் வந்து விஜய் வந்து நல்லது தான் பண்ணான். அது எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்களும் 1000 இருக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சி சொல்லலாம். ஆனால் அவர் தன்னுடைய எஃபிஷியன்சியை அதில் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம். 70 வருஷமாக இது நடந்துச்சு. இது அப்போ யாரும் காட்டல மீடியாவில். நம்ம ஆட்சி வந்த உடனே தான் இது காட்டுறாங்கன்னு சொல்லும் போது இப்போ இவர் பேர் கெடுக்க தான் பார்ப்பாங்க. இதை சீர் செய்கிறதுக்கான ஏற்பாடு அனைத்து அவர் பண்ணிட்டாரு. 100% இல்லை 1000% சிறப்பாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. குற்றம் செய்தவங்க மட்டும் தண்டனை கிடைச்சா போதும். குற்றம் செய்யாதவனையும் தண்டனை பண்ணுற அளவுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. அது காவல்துறைக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இந்த அரசாங்கம் செய்யணும். அதுதான் இது ஆஃபீஸ் டைம் கரெக்டாக இப்போ தான் யூஸ் பண்ணலாம். எப்பவுமே ஒரு ஆஃபீஸ் போகணும், கரெக்டாக போனால் கரெக்டாக தான் எல்லாம் செய்வாங்க. ஃபஸ்ட்டு அவர் போனால் பார்த்தா எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஃபங்க்ஷனல்னால் என்ன, எப்படி வந்து டைமிங்கில் வந்து ஆஃபீஸில் 9:50க்கெல்லாம் வந்து உட்காரணும், அப்புறம் லஞ்ச் டைம் எப்படி ஃபாலோ பண்ணணும், 1/2 hour தான் லஞ்ச் ஹவர் அப்படின்றத கிளியராக எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து இதுவரையிலும் தமிழகத்தில் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர், கலைஞர்லாம் இருந்தாலும் இவர் மாதிரி ஒரு பங்க்சுவலாக இனிஷியேட்டிவ் எடுத்து மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறதோ தெரியல. ஆனால் இவர் வந்து காமராஜர் மாதிரி போலப்பா. ஆனால் என்னை பொறுத்த வரையும் எந்த முதலமைச்சர்னா இது வரையும் லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு ஆச்சரியமாக இருக்குது. நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இவர் சாயங்காலம் 4:30 மணி 5 மணி வரையும் வேலை செய்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். கடவுள் மாதிரி இவரெலாம். எம்ஜிஆருக்கு நிகராக லா அண்ட் ஆர்டரையும் பெண்கள் பாதுகாப்பையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் முதல் முறையிலேயே அவருக்கு ஆட்சி பீடத்தில் அமர்த்திருக்கிறார்கள். உண்மையாலுமே அந்த காமராசு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவரை அதிகபட்சம் நான் படிக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. நிறைய பின்னாடி பேக்ரவுண்ட் ஆளுங்கள்லாம் வச்சுக்காம கம்மியாக மூவ் பண்ணி அவர் போகிறது. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவார். விஜய்க்கு எங்கள் வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவர் வந்து இன்னும் ஒரு வருஷம் இவர் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா இருக்கிற அமைச்சர் எல்லாருமே எல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க. பொதுமக்கள் பப்ளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்த ஆட்சியும் இவர் தான் வரப்போகிறார். அது கன்ஃபார்ம்.